நான். என்ன லட்சுமி, சாப்பாடுலாம் ரெடியா? வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? அதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மாமா. அவங்க வந்தாங்கன்னா சாப்பிட கரெக்டாக இருக்கும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே கிளம்பிடுவாங்கல்ல மாமா, அதனால் கரெக்டாக வந்துடுவாங்க. சரி சரிம்மா. உள்ள வரலாமா தம்பி? அடடே, எல்லாரும் வாங்க வாங்க. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. வாங்கப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கோங்க மாமா. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன தம்பியை காணோம், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? தம்பிக்கு கொஞ்சம் லீவ் கிடைக்கலப்பா, அதனால் அவனால் வர முடியல. அதான் நாங்கள் 3 பேரும் வந்தோம். சரிம்மா, எல்லாரும் உட்காருங்க. நான் போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். வாங்கப்பா வாங்கம்மா. அண்ணி. அடடே, வாடாமா பிரியா. என்னம்மா நீயா போடவே இல்லை நிற்கிற? ஒரே ஆச்சரியமாக இருக்கு என் புள்ளதானான்னு. கிண்டல் பண்ணாதீங்கம்மா. ஏன்பா நீ நின்றுட்டே இருக்க? வந்து உட்காரு வா. ஆ சரிங்கப்பா. மாப்பிள்ளை எங்கம்மா, நீ மட்டும் இருக்க? அவர் உள்ள ரெடி ஆகிட்டு இருக்காருமா, வந்துருவாரு. அண்ணி என்னாச்சு, ஏன் அமைதியாகவே இருக்கீங்க? தம்பி என்ன தூங்கிட்டானா? ஆமாம்மா பிரியா, காரில் வரப்பவே தூங்கிட்டான். சரி, அப்புறம் என்ன, நீ கொடுங்க, உள்ளே படுக்க வைக்கலாம். அப்புறம் நம்ம கிளம்புறப்ப அதுக்குள்ளே முழிச்சிருவான். ஆ சரிம்மா. வாங்க நீ. எங்கம்மா சின்ன பொண்ணை காணோம்? தம்பி தூங்கிட்டாமா, அதனால் பிரியா ரூமுக்கு கூட்டிகிட்டு போனா படுக்க வைக்கலான்ட்டு. வந்துருவாமா. சரி சரிங்கம்மா, யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். அட இருமா லக்ஷ்மி, இப்போ தானே காஃபி கொடுத்துருக்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும்மா, பொறுமையாக சாப்பிட்லாம். சரிங்கம்மா. அம்மா, அர்ஜுன் தம்பியும் அனுவையும் காணோம்? அது நீங்கள் வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காதும்மா, நான் வர சொல்கிறேன். நீங்கள் உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? சேர் போட்டாமா? இல்லைம்மா, இவ்வளோ நேரம் காரில் உட்காந்தே வந்தது, இடுப்புலாம் வலிக்குது, கொஞ்சம் நேரம் நிற்கலான்னு தான் நிற்கிறேம்மா. சரிங்கம்மா, இருங்க வர சொல்கிறேன். வாங்கம்மா வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கம்மா. அனு, நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. வரேன் தம்பி. அம்மா, அப்பா, 2 பேரும் வாங்கப்பா, சாப்பாடு சூடாக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பேசுங்க. வாங்க. நீ சொன்னால் கேட்கவா போகிற லக்ஷ்மி, வா போகலாம். அண்ணா, பிரியா எங்க? பிரியா ரூமில் இருக்காம்மா, ஆதி தூங்குறான், அதனால அங்கே உட்காந்து அண்ணியும் அவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா, சரிங்கண்ணா. நான் உங்களுக்கு மெயில் கூட கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஸோ ஷார்ப்பாக 11 o'clock நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். ஓகே, நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. பிகாஸ் இன்றைக்கி நான் கொஞ்சம் நேரம் பிஸியாக இருப்பேன், என்னால் இப்போ எதுவும் பார்க்க முடியாது. ஓகே பிரீத்தி. மாமா. என்ன செல்லம்? பிரியாவையும் அண்ணாவையும் மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிரியாக்கு அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. வாங்க, உங்களை கேட்டாங்க, நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். வாங்க. ஓ ஓகேடா, வா போகலாம். சாப்பாடுலாம் நல்லா அருமையாக இருந்துச்சு லக்ஷ்மி. நீ தான் சமைச்சியாம்மா? நானும் வசந்தியும் சேர்ந்து தாம்மா சமைச்சோம். சரிம்மா, நல்ல நேரம் முடிஞ்சிடும், நாங்கள் அப்படியே பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஆமாப்பா, நல்ல நேரத்துக்குள்ள கிளம்பணும்ல பிள்ளைங்க. புரியுதுப்பா, கூட்டிட்டு போங்க, போயிட்டு வாங்கப்பா. சரிங்க மாமா. சரிங்கக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். பாய் அனு. சரிங்கப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணி. பாய் பிரியா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சந்தோஷண்ணா? ஜாலி தான். சரிம்மா, போயிட்டு வரோம். பாய்டா மச்சான். போயிட்டு வாடா மச்சான், எப்படி இங்கே தானே வந்தாகணும். மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா லக்ஷ்மி. அது ஒன்றும் இல்லை மாமா. நேற்று கூட அர்ஜுனும் அனுவும் எங்கேயுமே வெளியே போகல. அவங்களும் சின்ன பிள்ளைங்க தானே மாமா, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. அது இல்லாமல் இன்றைக்கி தான் பிரியா வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவளுக்கும் ஒரு ஏக்கமாக இருக்கக்கூடாதுல்ல. பிள்ளைங்க எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரட்டுமே மாமா, அனுப்பி விடலாம்ல எங்கேயாச்சும். அதுதான் லக்ஷ்மி நானும் நினைச்சேன். சரி, பிள்ளைங்களை கூப்பிட்டு எங்கேயாச்சும் பக்கத்துலயாச்சும் எங்கேயா போயிட்டு வர சொல்லலாம். சரிங்க மாமா, சாப்பிட்டுட்டு போட்டோம். இன்னும் அவங்க 2 பேரும் சாப்பிடல. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் பேசி கொஞ்சம் அனுப்பி விடுங்க. சரிம்மா. நமக்கும் அம்மா அப்பாலாம் இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளையும் வந்து மறு வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல. என்னாச்சு இவளுக்கு? நான் வந்தது கூட தெரியாமல் அமைதியாக எதுவும் யோசிச்சுட்டே இருக்கா. ஒருவேளை ஃபீல் பண்ணுறாளோ? ஓய் செல்லக்குட்டி, என்னாச்சு இவளுக்கு? திரும்பவே மாட்டேன்றா. நம்ம நினச்ச மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு தான் நிற்கிறா போல. அனு. சொல்லுங்கள் மாமா. சாரி, நான் எதையோ நினச்சிட்டு இருந்தேன், அதான் நீங்கள் கூப்பிட்டது கேட்கல. எப்போ வந்தீங்க? என்னாச்சு அனு உனக்கு? எனக்குலாம் ஒன்றும் இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க? என்கிட்ட பொய் சொல்லாத அனு. இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு நான் சொல்லட்டுமா?
எங்க நான்லாம் எதுவுமே நினைக்கல. நான் நார்மலாக தான் இருக்கேன். சும்மா ஏதோ நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வந்தது கவனிக்கல. அதுக்கு என்ன இப்போ? இங்கே பாரு செல்லம், நீ இப்போ அம்மா அப்பா இருந்திருந்தா நமக்கும் இந்த மாதிரி மறு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு தானே நினச்சிட்டு இருந்த. அ, அது மாமா. ம், எனக்கு தெரியும்டி நீ இதை தான் நினச்சிருப்பேன்னு. உன் மைண்ட் இருக்கே இதை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னு இப்படி பண்ணுற? நான் இருக்கேன்ல உனக்கு. சும்மா அதையும் இதையும் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை மாமா. எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற என்ன நினைக்க போகிறேன் சொல்லுங்கள். அனு, நானும் உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணாதேன்னு. ஆனால் நீ கேட்க மாட்டேன்ற, அப்படி தானே? உனக்காக அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருப்பேன், சரியா? எனக்கு தெரியும் மாமா. அப்போ கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல. சரி அனு, நாம இன்னைக்கு வெளியே போயிட்டு வரலாமா? இன்னைக்கு எதுவும் உனக்கு வேலை இல்லையே, மேடம் ஃப்ரீ தானே? வெளியே வா. எங்க? ஓ, எங்கன்னு சொன்னாதான் என் கூட வருவியா என்ன? எனக்கு லைசன்ஸ் இருக்குடி, நான் உன் புருஷன். இனிமே நீ நான் எங்க கூப்பிட்டாலும் வரணும். அப்படிதானே நம்ம அக்ரிமெண்ட்டு? சரி மாமா, சொல்லுங்க எங்கே போகலாம்? நான் ரெடி தான். புருஷன் கூப்பிட்டு வராமல் இருக்க முடியுமா என்ன? இன்னைக்கு உன்னோட சாய்ஸ். உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ சொல்லு, அங்க போயிட்டு வரலாம். ம், எனக்கு இப்போ எதுவுமே தோணலையேங்க. எங்கே போகலாம்? கோயிலுக்கு போகலாமா? கோயிலுக்கு ஓகே தான். ஆனால் அது கொஞ்ச நேரம் தானடி ஸ்பெண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வேற ஒரு பிளேஸ் சொல்லு. ஈவினிங் நம்ம ரிட்டர்ன் வரப்ப கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம். ஓகேவா? வேற ஏதாச்சும் சொல்லு செல்லம். மாமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டீங்களே. அட, என் செல்லக்குட்டி வாயை திறந்து இப்பதான் ஆசனே வருது. சொல்லுடி, என்ன என்ன வேணும் சொல்லு. மாமா எதுனாலும் உனக்கு ரெடி பண்ணி தருவேன், எதுனாலும் செய்வேன், சரியா? சொல்லு சொல்லு சொல்லு, என்ன ஆசை? அது நாம் ரெண்டு பேரும் ஒரு லாங் டிரைவ் போகலாமா பைக்கில்? அட பாடுறா, என் பொண்டாட்டிக்கு லாங் டிரைவ் போகணும்லாம் ஆசை இருக்கே. சரி சரி, அப்போ இன்னைக்கு நம்மளோட பிளான், நம்ம எங்கேயாச்சும் ஜாலியாக ரெண்டு பேரும் பைக்கில் சுற்றிட்டு வரோம், ஓகே? ஓகே. அனு, நான் உன்னை லவ் பண்ணுறப்ப எவ்வளோ நாள் நினச்சிருக்கேன் தெரியுமாடி? உன்னை கூட்டிகிட்டு பைக்கில் ஜாலியாக ரவுண்ட் போகணும்ல எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நீயே அது என்கிட்ட கேட்குறப்ப நான் வேண்டான்னா சொல்லுவேன்? எனக்கு தெரியும் மாமா, நீங்கள் இதெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ஆசையை ஒன்று ஒன்றா இனிமேல் நான் நிறைவேற்றுறேன். இன்றைக்கி தானே லாங் டிரைவ் கேட்டிருக்கேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக சினிமாவுக்கு போகிறோம் ரெண்டு பேரும். என்ன செல்லம், ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. ஆனால் வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அதை பற்றி நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். அப்போ ஓகே. சரி சரி சரி, ஓடி போய் ட்ரெஸ் மாற்று போ. என்ன ட்ரெஸ் மாற்றணுமா? ஏன்? ஏய், பைக்கில் லாங் டிரைவ் போகலான்னு சொன்னடி, புடவை கட்டிட்டா வருவ. செல்லம், சுடி போட்டு வாடி. எங்கள் வீட்டில் ஏதோ சொல்ல போகிறாங்கங்க. கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே புடவை கட்டாமல் சுடிதார் போட்டோன்னா எதா சொல்லுவாங்க. வேண்டாம், இன்றைக்கி நம்ம புடவையிலே போகலாம். கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்கள் கூட நான் பைக்கில் சுடி போட்டு வரேன். ஓகேவா? அனு, வீட்டில் நான் பெர்மிஷன் வாங்குறேன் அனு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் லாங் டிரைவ் மாதிரி போகிறோம்டி. நீ சாரியில் வந்தால் எப்படி அனு? டபுள் சைட் போட்டு உட்காந்தா தானே நல்லாயிருக்கும். நீ வீட்டில் நான் வேணா பெர்மிஷன் வாங்குறேன், ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் அத்தைக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்க. அதான் நான் சொல்கிறேன், என் செல்ல மாமாவில், என் பட்டுக்குட்டியில் இந்த டைம் மட்டும் நான் சொல்கிறத கேளுங்க. இந்த ஒரு டைம் நான் சாரியில் வரேன், ஓகேவா? அடுத்த டைம் நம்ம லாங் டிரைவ் போவோம்ல, அப்போ கண்டிப்பாக சுடி போட்டு டபுள் சைடு உட்காந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு வருவேன் நான், ஓகே? அனு, நீயா இப்படி பேசுகிற என்கிட்ட? ஏங்க? இல்லை, இப்படி கொஞ்சிரல்ல, அதான் அனு, எனக்கு நீ தான் பேசுறியான்னு ஷாக்காக இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் என்கிட்ட பேசணும்னு தோணுது போல, கரெக்டா? நீங்கள் சொன்ன அதே லாஜிக் தான். நீங்கள் எப்படி என்ன உரிமையாக என்கிட்ட லைசன்ஸ் இருக்குடி, நான் எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி எனக்கும் லைசன்ஸ் இருக்குது. நீங்கள் என்னோட ப்ராப்பர்ட்டி. அதனால் உங்களை நான் எவ்வளோ நாளும் கொஞ்சலாம், எவ்வளோ நாளும் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யாரும் என்ன எதுவும் கொஷின் கேட்க முடியாது, கரெக்டா? அனு, உண்மையாவே நீ இவ்வளோ பேசுவியான்னு எனக்கு இப்போதாண்டி தெரியுது. ஒரே ஆச்சரியமா தான் இருக்கு. போ, சரி சரி, சீக்கிரம் வா. நான் போய் அண்ணா கிட்ட பெர்மிஷன் கேட்டு ரெடியாக இருப்பேனா நீ கடகடன்னு வந்துருவியா. ஆனால் ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன? என் பொண்டாட்டி எப்பவுமே அழகுதான், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு நீ என் கூட பூ வச்சுட்டு வர, ஓகேவா? என் பொண்டாட்டி பூ வச்சா தேவதை மாதிரி இருப்பா. எனக்கு அவளை அப்படி பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். அதனால என் பொண்டாட்டி இன்னைக்கு என் கூட வரப்போ பூ வச்சுட்டு வரணும். என்ன மாமா, இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னதே இல்லை. என்ன பண்றது, கல்யாணம் ஆனாதான் எல்லாத்தையும் உரிமையா என்னால சொல்ல முடியுது. அதான் இப்போ சொல்றேன். எனக்கு என் பொண்டாட்டி பூ வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. அதான் இன்னைக்கு என் கூட வரப்போ பூ வச்சுட்டு வா. ஓகே மாமா, கண்டிப்பாக வச்சுட்டு வரேன்.
அர்ஜுன், அர்ஜுன், அனு, சொல்லுங்க மாமா. இங்க கொஞ்சம் வாங்கப்பா. வரோம். மாமா வாங்க போலாம். அங்க பாருங்க, பெரிய மாமா கூப்பிட்டுட்டே இருக்காரு. சரிடி வா. சொல்லுங்கண்ணா, கூப்பிட்டீங்க? அர்ஜுன், இன்னைக்கு எதுவும் உனக்கு வேலை ஏதாச்சும் இருக்காப்பா? அது எனக்கு எதுவும் வேலைலாம் இல்லைங்கண்ணா. ஏண்ணா? இல்லப்பா. ம், உனக்கு எதுவும் வேலை இல்லைன்னா நீயும் அனுவும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம்லப்பா. கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. நேற்று தான் எங்கேயும் போக முடியல. இன்னைக்காச்சும் எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போயிட்டு வாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க? அண்ணா, ஆ, ஆமாண்ணா. நானே உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு நினச்சேன். அணுவை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேண்ணா. அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். அப்போது நாங்கள் வெளியே போயிட்டு வரட்டுமாண்ணா? இதுல எங்ககிட்ட கேட்கறதுக்கு என்னப்பா இருக்கு? உன் பொண்டாட்டியாவ. உனக்கு இல்லாத உரிமையா? நீ எங்கனாலும் கூட்டிட்டு போலாம். நாங்க என்ன சொல்ல முடியும்? கூட்டிட்டு போயிட்டு வா. அப்பனா ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி, நாங்கள் வெளியே போயிட்டு வரோம். இப்போ எங்கடி போற? சரிப்பா, கிளம்புங்க. வந்துடுறேன், ஒரே நிமிஷம். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. என்னாச்சுப்பா அர்ஜுன்? அனு எங்க ஓடுறா? தெரியலங்கண்ணா, இதோ வந்துடுறேன்னு போறா. சரிப்பா, வரட்டும் இரு. அப்புறம் அர்ஜுன், சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துருங்கப்பா. புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன். சரிங்க, நீ கண்டிப்பாக வந்துடுவோம். சரிப்பா. வந்துட்டியாமானு? ஓ, மேடம் பூ வைக்க தான் ஓடுனீங்களோ? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க பூ வச்சுட்டு வர சொல்லி. அப்புறம் ம், சூப்பராக இருக்குடி செல்லம், தேவதை மாதிரி இருக்க. சரி, கிளம்பலாங்க. என்னை விட என் பொண்டாட்டி ரொம்ப அவசரத்தில் இருக்கா போலயே. சோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, வா கிளம்பலாம். போயிட்டு வரோண்ணா, போயிட்டு வரேன். நீ? போயிட்டு வரோம்க்கா, போயிட்டு வரோம் மாமா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. அர்ஜுன், மெதுவா வண்டி ஓட்டு. சரிங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். கிளம்பலாமா செல்லம்? ம், கிளம்பலாம் மாமா. சேஃபாக உட்காந்துக்கிட்ட தானே? சாரிலாம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோடி. நான் சேஃபாக தான் உட்காந்துருக்கேன் மாமா, நீங்கள் கிளம்புங்க. ஓகே. என்ன செல்லம், எதுவுமே பேசாமல் அமைதியாக வர? ஏதாச்சும் பேசுடி. என்ன பேசுறதுன்னு தெரியலையே. என்னது, என்ன பேசுறதுன்னு தெரியலையா? இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லையாடி? நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவும் விஷயமே இல்லையா என்ன? எங்க நிஜமாவே இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க, நான் வேணா அதுக்கு பதில் சொல்கிறேன். சரி அனு, இப்போ நாம வெளியே போறோம்ல, உனக்கு என்ன வேணுமோ கேளுடி செல்லம், மாமா வாங்கி தரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம் மாமா, உங்கள் கூட இதே மாதிரி கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணால் போதும். அதுக்காக எங்கேயுமே போகாம சும்மா ரோட்ல மட்டும் சுத்திட்டு வீட்டுக்கு போக முடியுமாடி? எங்கேயாச்சும் போயிட்டு போலாண்டி. சரி, அப்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம். நான் உன்கிட்ட ஏதாச்சும் பொருளா இது வேணும் அது வேணும்னு கேளுன்னு சொன்னா, சாப்பிட்ற ஐஸ்கிரீம் ஆடி வேணும்னு கேட்குற. எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு மாமா, அதனால் அதுதான் கேட்டேன். வேறு எதுவும் எனக்கு தோணலை. வேறு என்ன தேவை இருக்க போது எனக்கு சொல்லுங்கள். எல்லாம் தான் நம்ம வீட்டில் இருக்குல்ல. செல்லக்குட்டி, கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வரோண்டி. உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு மாமாக்கு ஆசையாக இருக்காதா சொல்லு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு செல்லம், அதான் கேட்குறேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். எனக்கு இப்போ எந்த ஆசையுமே இல்லை மாமா. இல்லைனா நீ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்பல்ல, அந்த விஷயங்கள் ஏதாச்சும் கேளுடி, அது எதை வாங்கி தரேன். அது நானும் எதுவும் மிஸ் பண்ணதில்லை மாமா. என்ன போய் மிஸ் பண்ணியிருக்க போகிறேன் சொல்லுங்கள். எதுவுமே இதுவரையும் மிஸ் பண்ணதில்லையே. என்கிட்டயே போய் சொல்கிற எல்லானும் எவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணியிருக்க, ஆனால் ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ணதில்லைன்னு சொல்கிற. பார்க்கலாம் எத்தனை நாள் என்கிட்ட மறைக்கிறேன்னு. என்ன மாமா அமைதியாயிட்டீங்க, எதுவுமே பேசாமல் வரீங்க? ஒன்றும் இல்லானோ. மாமா, எனக்கு ஒரு ஆசை. எதுவும் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? நான் என்ன சொல்ல தப்பாக நினைக்க போகிறேன்? உன்கிட்ட முன்னாடி இருந்து அதான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன ஆசை இருக்குன்னு. நீ இப்போ வாச்சு சொல்லு. அது அனோ, என்னடி இது? இவ இடுப்பு பிடிச்ச உடனே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது மாமா, எனக்கு ரொம்ப நல்ல ஆசை மாமா, உங்களை இப்படி கட்டி பிடிச்சிட்டு போகணுன்னு. அதான் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லுங்கள், நான் கை எடுத்துடுறேன். அது எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? ஆனால் அனு, ஓகே தான். அதுக்கு எதுக்கு அப்படி இழுக்கிறீங்க? இப்போ ஓகேனா கையை வைக்கிறேன், இல்லைன்னா நான் எடுத்துடுறேன். செல்லம், எனக்கு டபுள் ஓகேடி. நீ இப்படிலாம் இருக்கணும் தானே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்படி இருக்கிறதே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாம், மேடம்க்கு எவ்வளோ நாள் ஆசை இது? மாமா, இப்போதான் கொஞ்ச நாளாக உங்கள் கூட பைக்கில் இந்த மாதிரி உங்களை ஹக் பண்ணிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை. சுடி போட்டிருந்தா இன்னும் நல்லா ஹக் பண்ணியிருக்கலாம். சாரி கட்டியிருக்கிறதுனால இப்படி வச்சுக்கிறேன், ஓகேவா?
நீ இப்படி ஹக் பண்ணுறதே எனக்கு என்னமோ பண்ணுது. இன்னும் நீ சொன்ன மாதிரி டைட்டாலாம் ஹக் பண்ணினா அவ்வளோதான் நாட்டிருக்கேன் நான். எனக்கு டபுள் ஓகேடி செல்லக்குட்டி. ஆனால் உண்மையானோ நீ இப்படிலாம் இருக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க பத்தியா, இதே எனக்கு பயங்கர ஹாப்பியாக தாண்டி இருக்கு. மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் நம்ம எதுவும் அட்வான்டேஜ் எடுத்து பண்ண முடியாதுல்ல. ஆனால் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு தான், நீங்கள் எனக்கு தான். அதனால் எனக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது. அதனால தான். கரெக்டு தாண்டி செல்லம். ஆனால் இன்னைக்கு climate சூப்பராக இருக்கு பத்தியா. ஆமாம் மாமா, அதனால தான் இன்னைக்கு நீங்கள் வெளியே போகலான்னு கூப்பிட்டோன்னே பைக் ரைடிங் போகலான்னு சொன்னேன். பாருடா, மேடம் பிளான் எல்லாம் நல்லா பக்காவாக தான் போடுறீங்க. உங்கள் பொண்டாட்டியாச்சே, அப்புறம்